கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. என் தாயுருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏசாயா மிக அழகாக சொல்லுவார். மக்களினங்களுக்கு ஒளி இஸ்ரேல் என்று சொல்லி, தீவ நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போது என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அறிந்தே அழைத்தார். அழைத்து என்ன செய்யறாரு? 2ஆம் வசனத்தை பாருங்க. என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார், தன் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். பாருங்க, ஏசாயாவுடைய அழைப்பை அவர் எப்படி விவரிக்கிறார் பாருங்க. என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கி, கையின் நிழலால் என்னை பாதுகாத்து, பளபளக்கு அம்பாக்கி, தம் அம்பரா துணியில் மறைத்து கொண்டார். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ஏசாயா எவ்வளவு நன்றியோடு ஆண்டவர்கிட்ட சொல்றார் பாருங்க. ஆனால் அவருடைய அழைப்பை பார்க்கும் பொழுது ஐயோ ரொம்ப வேதனைப்படுவார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயாவுடைய அழைப்பிலே 5ஆம் வசனத்திலே ஏசாயா இப்படியாக சொல்லுவார். அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். ஆமென். அப்ப ஏசாயா பாருங்க, ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான்,
தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராய் அரசே, என் கண்கள் கண்டனவே. சொல்றாரு, தன்னுடைய பாவத்தை, குற்றங்களை, குறைகளை அறிக்கையிடுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? 6ஆம் வசனத்தில், சேராபில் ஒருவர் பலிப்பிடித்தது நெருப்புப்பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தன் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகற்றது, உன் பாவம் நீக்கப்பட்டது. எஸ்கேப்பாக பார்க்கிறார். ஐயோ ஐயோ, என்னால் முடியாது என்று சொல்லி வேதனையோடு, ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராக அரசன் கண்கள் கண்டனவே, ஐயோ நான் அழிந்தேன் என்று ஏசாயா சொல்றாரு. அந்த வேதனையில் அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார், குற்றங்களை அறிக்கையிடுகிறார். நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன், ஐயோ என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார் ஏசாயா. ஆண்டவர், உன் குற்றப்பழி நீங்கிட்டு, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவரை மீட்டெடுக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய ஏக்கமான ஒரு குரல் என்ன? மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? ஆண்டவருடைய வேதனை நிறைந்த குரல், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கேட்டேன். வாழ்வும் வளமும் நாடும் நலமும் வழங்கிட மனமும் வந்தேன், வாழ்வும் வளமும் நாடும் நலமும் வழங்கிட மனமும் வந்தேன், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? சொன்னதும் ஏசாயா சொல்றாரு, என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். என வினவும் என கேள்வி, ஒரு கேள்வி வருகிறது, என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொன்னார். ஆமென். அடியேனை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவரே, 11ஆம் வசனத்தில் கேட்கிறார் பாருங்க, என் தலைவரே, எத்தனை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும்? எத்தனை காலத்திற்கு? அவர் கேட்கிறார். அப்படி கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் முதல் அவருடைய நற்செய்தி எப்படி அறிவிக்கிறார் என்று சொன்னால், 9ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க, 10ஆம் வசனம் வேறு ஒருவர் வாசிக்கலாம். 9ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். ஆமென். ஆமென். அவர்கள் கண்ணால் காணப்படும்
காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய். காதுகளை மந்தமாக செய், கண்களை மூட செய் என்றார். ஆமென். ஆமென். என்னடா அது? முதல்ல ஒரு இறைவாக்கினர் ஏசாயாவை அழைக்கிறார். முதல்ல மக்கள்கிட்ட போய் செய்தி சொல்லணும். என்ன சொன்னது? இப்படி சொன்னால் ஒத்துக்குவாங்களா? மோசேஸ் பயப்படுவார். ஐயோ, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், முணுமுணுப்பவர்கள், வாதாடுபவர்கள், கொஞ்சம் விட்டால் என் கல்லெறிவார்களே என்று பயப்படுவார். இங்கே ஏசி அதை தான் சொல்கிறாரு. முதல்ல ஒரு இறைவார்த்தை கொடுக்குற, நீ போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்து உணராதிருங்கள் என்று சொல். எப்படி ஆண்டவரே, ஒத்துக்க முடியுமா? அதனால தான் புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2 வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆமென். ஆமென். கண்டித்து பேசு, கடிந்து கொள், மிக பொறுமையோடு கற்றுக்கொடு. இங்கே ஏசாயா அதான் ஸ்டார்டிங்கில் அவர் அழைக்கும் போது, ஐயோ தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், ஐயோ நான் எப்படி ஆண்டவரே, அதான் பயப்படுறார். நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்க, நான் தப்ப முடியாது. உடனே தப்பிக்கிறதுக்காக அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணுறாரு, எப்படியாவது தப்பிச்சுக்கலான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உன் குற்றப்பழியை நான் அழிச்சிட்டேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். எனக்கு இப்போ நீ என்னுடைய வேலையை நீ செய்யணும். நான் யாரை அனுப்புவேன்? நீ தான் எனக்கு வேணும், நீ தான்ப்பா எனக்கு வேணும். பாவிகளை தேடி வந்தார். பாவிகள் தான் ஆண்டவருக்கு வேணும். பாவிகள் தான் ஆண்டவருக்கு வேணும். உன்ன மாதிரி ஆள்தாயா எனக்கு வேணும், உன்ன மாதிரி ஆள்தாப்பா எனக்கு வேணும். வேற பெரிய புண்ணியவதிகள்லாம் வேண்டாம், ரொம்ப பக்தி உள்ளவங்கெல்லாம் வேண்டாம், ரொம்ப அப்படியே வர்ணிச்சு ஆண்டவரை புகழ்றவங்கெல்லாம் வேண்டாம். பாவிகள் தான் வேணும். ஒன்றுத்துக்கும் உதவாத தூசியும் சாம்பலான மக்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறார் பாருங்க ஏசாயாவை எப்படின்னு. பைபிள்லேயே அதிகமான அதிகாரங்களை கொண்டது ஏசாயா இறைவாக்கினர் தான். ஆமான் பார்த்தவர்களே. அப்போ அவர் இன்னைக்கு வாசகத்தில் சொல்கிறாரு. இப்போ அவர் எப்படி தைரியமாக சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 48:17 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தன் மக்களை பற்றிய ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒரு திட்டம், அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. ஏஸ் அ பிளான் ஃபார் யூ. நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அதனாலதான் ஏசாயாவின் 48ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலின் தூயவரும் மீட்பருமான
அவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. கடவுளுக்கு ஒரு திட்டம் பண்ணுங்க. ஆமென். எங்க போகணும், எப்படி வரணும், என்ன செய்யணும் என்று சொல்லி கொடுக்கறதுக்காக தாங்க உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. கடந்த கால நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி எப்படியோ ஊதாரித்தனமாக வாழ்ந்தோம், எப்படி எப்படியோ நடந்தோம், அதெல்லாம் ஆண்டவருடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் அவர் கண் முன்னாலும் தப்ப முடியாது. ஆமென். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய ரெக்கார்டில் இருக்குது. அந்த ரெக்கார்டெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டு, நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார், நமது பணிங்கிறாருங்க. எனது பணின்னு சொல்லலை, நமது பணி. நமது நாம் சொல்லும் தாங்க 2 வதல் விட்டோம். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன். அதனால தான் ஏசையாவை கூட்டிருக்கார் பாருங்க. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவருமாகிய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி போச்சு? 72 வயசாச்சு எனக்கு. என் வாழ்க்கை எப்படி போச்சு அவங்களுக்கு தெரியும். யாரும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாமே இல்லை. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், என்ன செஞ்சோம், ஏது செஞ்சோம், அவங்கவுங்களுடைய குறிப்பேட்டில் அவங்கவுங்க டைரியில் இருக்குது, ஆண்டவர் டைரியில் இருக்குது. எதையும் மறைக்க முடியாது. ஆனால் இந்த வயதான காலத்திலும் இந்த சமயத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. உன் மீட்பருமான ஆண்டவர், உன் கடவுளாகிய ஆண்டவர் பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவர், செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் ஆண்டவர் ஒருவரே. ஆமென். அதனால தாங்க 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கும் ஒரே பைபிள் தான், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஒரே பைபிள் தான். வசனம் யாருக்குமே மாற்றம் கிடையாது. ஒரே சப்ஜெக்ட், ஒரே வார்த்தை எல்லாருக்கும். ஆமென். ஆமென். அப்போது நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? இந்த ஒரு புக்கை தாங்க நம்மளை படிக்க சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் எந்த சப்ஜெக்ட், அதனால தான் சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாய் ஆனால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும். ஆமென். உன் நிறைவாழ்வு, உன்னுடைய வாழ்க்கை ஆற்றை போல எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கும். பசுமையான நிலத்திற்கு அந்த பசுமையான சூழ்நிலையாக இருந்திருக்கும். உன் வெற்றி கடல் அலை போல, வெற்றி அப்படியே மேலே 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 மேலே, கடல் அலை எங்கேயாவது அமைதா, அப்படியே வரும், அப்படியே வரும், வந்துக்கிட்டே இருக்கும். கடல் அலை போல பாய்ந்து வந்திருக்கும். ஆனால் என்ன சொல்கிறார் இன்னைக்கு ஏசையா? சொல்கிறாரு, மக்களுக்கு ஒளி இஸ்ரேல், ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று சொல்லி இப்போ அதிகாரத்தோடு கற்பிக்கிறார். எப்படி? தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள். வார்னிங் கொடுக்குறார். இறைவார்த்தையை சொல்லும்பொழுது வார்னிங் தாங்கலை அவர். அதனால தான் 2 தீமோத்தேயு 4:1-2 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது, உள்ளதை உள்ளது மாதிரி கற்பிக்கணும். ஆமென். உங்களை தாங்கணும் எதிர்பார்க்காதீங்க. தாங்கிறவர் அவர் மாத்திரம்தான். அவர் தாங்குவார், தப்புவிப்பார், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், வாழ்வழிப்பார்,
செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார், பயனற்றவற்றை உனக்கு கற்பிப்பார், அனைத்தையும் செய்கிறவர். நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை. அவர் தான் நடி நடத்துகிறாரு. நீங்களும் நானும் என்ன ஆண்டவருடைய பயனற்ற பணியாளர்கள். எங்கள் பணிகளை செய்தோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படி எடுத்ததுனால நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எதிர்பார்க்குறோம், அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறோம். நல்லா வாசிங்க, ஐயோ நல்லா பாடினீங்க, ஐயோ நல்லா செஞ்சீங்க. அது ஒரு அப்ரிஷியேஷன் தேவை தான். ஆனால் அந்த அப்ரிஷியேஷன் அங்கே அப்ரூவல் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எதை உண்டாலும் எதை குடித்தாலும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென். ஆமென். அதனால தான் சங்கீதம் 145:1 மிக அழகாக சொல்லும். ஆமென். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆமென். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ந்து ஏத்துவேன், என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். போற்று. உம்மை என்றும் போற்றுவேன். அப்போ நம்ம ஊழியம் செய்யும்போது அவரது நாம தாங்க மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்ற பாருங்க, என்ன சொன்னார்? 3ஆம் வசனம் சொல்ல பாருங்க. ஏசாயா 43:3. அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றி வருவேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி அவர் என்னை பாதுகாத்தாருன்னு சொல்றார். என் வாயை என்ன பண்ணியிருக்காரு? குரான வாழ்வு ஒன்றாக்கினார். ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவரை தேர்ந்தெடுத்த பிள்ளைங்க வாய் எப்படி இருக்கும்? கூரான வாழ்ப்பு. இந்த ஷார்ப்னஸ், இந்த நாக்குக்கு அந்த ஷார்ப்னஸ் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு ஷார்ப்னஸ், கூரான வாழ்போன்று பண்ணி தன் கையில் இடலால் நான் என்னை பாதுகாத்து, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் வார்த்தையை எடுத்து சொல்கிறேன். அதனால தான் உன்னை தொடுகிறவர் என் கண்மணி தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். அப்படியே தாங்கி பிடிச்சுக்குவாரு ஆண்டவருடைய ஊழியக்காரனை. மோசேயுடைய டெட் பாடி பசாசு கையில் போல அவன் எதிர்பார்த்துருக்குறான். மோசை அப்படி தப்பு பண்ணார், இப்படி தப்பு பண்ணார், அங்கே கொஞ்சம் தப்பு பண்ணார், இங்கே தப்பு பண்ணார், அவர் எப்படியா கையில் சிக்குவார் பார்த்துடலான்னு. ஆனால் மோசையுடைய உடலை பசாசு கையில் கிடைக்கல. அல்லேலூயா. எங்கே பார்த்தோம்? யூதா எழுதிய திருமுகத்தில் 9ஆம் வசனத்தில் தலைமை தூதரான மிக்கேல் மோசையின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடுகிறார். அவன் உடம்பை தொடுறதுக்கு எந்த உரிமை கிடையாது. அவன் என்னுடைய தாசன். அதனை படித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக என்ன சொல்றார்? ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வார் ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. வாயை கூரான வாழ் போன்று ஆக்குகிறவர், அவருடைய கையின் நிழலால் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பளபளக்கும் அம்பு ஆக்கிறவர், நம் அம்பார துணியில் நம்மை மறைத்துக் கொள்கிறவர். மறைச்சிட்டு சொல்றாரு, நீயே என் ஊழியன், நீயே என் தாசன், உன் வழியாய் நான் மாற்றி வருவேன்னு சொல்றாரு. அதனால தான் இப்போ ஏசையா அவருடைய ரிப்பீட் என்ன சொல்றாரு பாருங்க. நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன், என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன்.
உங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்குண்டான பரிசு யார்கிட்ட இருக்கு? கடவுளிடம் இருக்கின்றது. அது வீண் போகாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் கொடுக்கறது. ஆமன் பார்த்தவர்களே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் என்று சொல்லாதே. ஆமென். உனக்குரிய நீதி அவரிடம் உள்ளது என்ற விசுவாசம் உனக்குள்ளே வரணும். ஆமென். அல்லேலூயா. உனது பணிக்கான பரிசு அவரிடம் இருக்கிறது என்ற விசுவாசம் உனக்கு வேண்டும். ஆமென். நீ செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் ஒரு துடிக்கும். ஆமன் பாரதர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளாம் அவருடைய பயனற்ற பணியாளர்கள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. விண்ணகத்திலே எனக்குரிய பங்கு என் ஆண்டவரிடம் உள்ளது. யார் என்னை கைவிட்டார்? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஏசாயா 49:8 சொல்வதைப் போல ஆண்டவர் கூறுவதே, தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என்று சொல்லி. தகுந்த வேளையில் உனக்கு பதிலளிப்பவர், தகுந்த வேளையில் உனக்கு விடுதலை அளிப்பவர், ஒவ்வொரு நாளும் உன்னை தெரிந்தெடுத்ததனுடைய அர்த்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் உலைவெளியாய் உன்னை தெரிந்தெடுத்தேன். என் பொருட்டே என்னை முன்னிட்டே அதை செய்கிறேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம்? ஆண்டவருடைய பெயரை களங்கப்படுத்தாதீங்க. தூயாவியானவருக்கு துக்கம் வருவிக்காதீங்க. அவருடைய மாட்சியை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். சகிக்காத கடவுள். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா, என்னுடைய பவர் என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிறவர். ஏசையா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு பிரசங்கம் பண்ணுறார் பாருங்க. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தில் நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது படைப்பாய் மாற்றுகிறார். இந்த தவ காலத்திலே நமக்குள்ளே இருக்கிற அந்த அகங்காரம், நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம்,
நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு வைராக்கியம், நமக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி பொறாமை, நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், இன்னும் இப்படியே சொல்லிட்டே போகலாம். அதிலெல்லாம் இருந்த அந்த சிலுவை பாதையில் எப்படி 3 முறை கீழே விழுந்தார். அவருடைய ஆடைகளை கிழித்தார்கள், எடுத்தார்கள், பங்கிட்டு கொண்டார்கள். ஆனால் உடம்பெல்லாம் உழுத நிலம் போல காயம். வெரோனிக்காள் ஆண்டவருடைய முகத்தை துடைக்கிறாள், ஆறுதல் தருகிறாள். ஆண்டவருடைய முகத்தின் சாயலை அவள் பெற்றுக்கொள்கிறாள். முகமுகமாய் பக்கத்தில் இருந்து தரிசிக்கக்கூடிய ஒரு வீராங்கனை. ஆண்டவர் சமத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பு. அவருடைய முகமுகமாய் தரிசிக்க, அவருடைய வார்த்தைகளின் வழியாக அவரை காண, அறிவு தெளிவோடு அவரை காண உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைத்தார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, என் மகனே, மகளே. அதனால தான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், 38 ஆண்டுகளாய் உடல்நலமின்றி இருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். 38 ஆண்டுகள் என்ன, 58 ஆண்டுகள் என்ன, 68 ஆண்டுகள் என்ன, 40 ஆண்டுகள் என்ன, 72 ஆண்டுகள் என்ன, 80 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, நீ என் நிலையில் இருந்தாலும் உன்னை காண்கின்றவர், உன்னை அறிகின்றவர், நலம் பெற விரும்புகிறாயா என்று உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என் மகளே, என் மகனே. எட்டாம் வசனத்தில் இயேசு அவரிடம், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. படுத்து கிடக்கிறியா? சோர்வுற்ற நிலையில் இருக்கிறியா? நீ ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நலம் பெற விரும்புகிறாயா? நலம் பெற விரும்புகிறாயா? அவன் அப்போ என்ன சொல்றான் பாருங்க. ஐயா, வாசிக்கலாம் 7ஆம் வசனம். ஆமென். ஐயா, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். ஆமென். சாக்கு போக்கு. ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்குள் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டோடைய சமூகத்தில் இறுக்கி பிடிச்சிக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்கிறார். சாக்கு போக்கு சொல்ல நடக்காது. எழுந்து பிரகாசி, ஒளி வீசு, நலம் பெற விரும்புகிறீரா என்று உன்னையும் என்னை பார்த்து கேட்கிற தேவன். ஆம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நான் நலமடைவேன் என்று 100 தலைவன் சொன்னதை போல நாமும் ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரத்தில் கேட்போம். ஒவ்வொரு நாள் அவரிடத்தில் கானாவூர் பந்தியிலே அருள் பொழிவை செய்கிறார். அங்கே அற்புதத்தை செய்கிறார். ஒரு அரச அலுவலர் வருகிறான். இயேசுவின், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று சொல்றார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் சொல்றார் இயேசு, நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். அவர் என்ன செய்கிறாரு? அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார்.
வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். ஆமென். நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். கேட்கிறார், ஜெபிக்கிறாரு, ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்று சொல்கிறார். நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். நம்பி புறப்பட்டு போனார். நம்பி நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தன அற்புதங்களை காண முடியும். ஆமென். இப்ப நடக்கிறது என்ன? அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு அந்த நோய் நீங்குது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். ஆமென். ஆமென். இது இயேசு செய்த 2வது அடையாளம். கானாவூர் திருமணத்துக்கு அப்புறம் நம்பியவருக்கு எல்லாம் நடக்குங்க. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்றாரு 48ஆம் வசனம் யோவான் 4 அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால் என்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். அங்கே போனால் அற்புதம் நடக்குது, இங்கே போனால் அற்புதம் நடக்குது, அந்த சபையில் போனால் அது நடக்குது, இந்த சபையில் போனால் இது நடக்குது. எந்த சபையில் போனாலும் ஒன்றும் நடக்காது. உன் உடலாகிய கோவில், உன் உடலாகிய கோவில், உன் இயேசு உன் பக்கத்தில், உன் உள்ளத்தில், உன் வாயில், உன் இதயத்தில், உன் கையில் இருக்கிறார் என்று விசுவசித்தார். அங்கேயே உனக்கு நலமாகும். ஆமென். ஆமென். உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அங்கே போய் தலையில் பிளஸ்ஸிங், இங்கே போய் தலையில் பிளஸ்ஸிங், அங்கே போய் ஆயில் பிளஸ்ஸிங், இங்கே போய் அந்த பிளஸ்ஸிங், அந்த பிளஸ்ஸிங், எந்த பிளஸ்ஸிங்களும் உனக்கு நடக்காது. உன் விசுவாசம் உன்னை காக்கும். ஆமென். அல்லேலூயா. உன் விசுவாசம், உன் நம்பிக்கை. நம்பிக்கை. ஆமென். பார்த்தவர்களே, இதை வார்த்தையை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவி. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:3 வசனம், 4 வசனம். ஆமென். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். ஆமென். ஆமென். தங்கள் தீய எண்ணங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய இஷ்டப்படி இங்கே போனால் நல்லா இருக்கும், அங்கே போனால் நல்லா இருக்கும், அந்த பாஸ்டர்கிட்ட நல்லா இருக்கு, இந்த பாஸ்டர் நல்லா இருக்கு, இங்கே பிளஸ்ஸிங் நடக்குது, அங்கே பிளஸ்ஸிங் நடக்குது, அவர் போய் தலையில் கைவி, இவங்க போய் தலையில் கைவி. வேஷம் தரித்தவர்களாய். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது. வார்த்தை விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார்.